பஞ்சாப் மாநிலத்தில் பிரபல கபடி வீரர் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நூற்றுக்கணக்கானோர் முன்னிலையில் சரமாரியாக சுட்டு தள்ளப்பட்ட சம்பவம் மாநிலத்தையே கதிகலங்க வைத்துள்ளது. கொலையாளிகள் யார்? கொலைக்கு காரணம் என்ன? பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் சோகனா கோப்பை கபடி போட்டி நடந்து வருகிறது. இந்த போட்டியை 500 முதல் 600 பேர் வரையிலான பொதுமக்கள் பார்வையிட்டு உற்சாகத்துடன் கைதட்டி மகிழ்ந்தனர். இந்த போட்டியில் பிரபல கபடி வீரர் கன்வர் திக் விஜய் சிங் என்கின்ற ராணா பாலசௌந்தர்யா கலந்து கொண்டார். கன்வர் திக் விஜய் சிங் இந்த கபடி போட்டியை ஒருங்கிணைத்து நடத்துபவர்களில் ஒருவராக இருந்தார். இதனால் போட்டியின் போது பல்வேறு வேலைகளையும் இழுத்து போட்டு தனியாளாக செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கபடி போட்டியை காண 2 பேர் இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்து இறங்கினர். அவர்கள் கூட்டத்திற்குள் படிப்படியாக முன்னேறி கன்வரை நோக்கி சென்றுள்ளனர். அங்கு கன்வர் சக வீரர்களுடன் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அவரிடம் ரசிகர்கள் வந்து செல்ஃபி எடுத்து சென்றனர். இதை பயன்படுத்தி கொண்ட அந்த 2 பேரும் கன்வர் அருகே சென்று தாங்களும் செல்ஃபி எடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர். அதற்கு அவரும் சம்மதிக்க மிகவும் நெருக்கமாக நின்று அவர்கள் செல்ஃபி எடுக்க ஆரம்பித்தனர். அப்போதுதான் அந்த திடுக்கிடும் சம்பவத்தை அவர்கள் இருவரும் அரங்கேற்றினர். தாங்கள் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்த இருவரும் கன்வர் திக் விஜய் சிங்கை நோக்கி சரமாரியாக சுட்டு தள்ளி உள்ளனர். சுமார் 7 தோட்டாக்கள் கன்வரை நோக்கி கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து அவரை துடைத்தெடுத்தது. ரத்தம் தெறிக்க சம்பவ இடத்திலேயே அவர் சுரண்டு விழுந்தார். இந்த சத்தம் கேட்டதும் அங்கிருந்த கும்பல் அலறியடித்து ஓடத் தொடங்கியுள்ளது. கூட்டத்தினர் தங்களை நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக அந்த மர்ம நபர்கள் இருவரும் வானத்தை நோக்கி சுட்டுக்கொண்டே அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதையடுத்து ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடந்த கன்வரை மீட்ட போலீசார் அவரை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவர் துப்பாக்கிச் சூடு நடந்த போதே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த கன்வர் திக் விஜய் சிங்கிற்கு 10 நாட்களுக்கு முன்னர் தான் திருமணம் நடைபெற்றிருந்தது. வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பே அவரது வாழ்வை முடித்து வைத்து விட்டனர் கொலையாளிகள். இப்படுகொலைக்கு சௌத்ரி சகன்பிரீத் கேங் பொறுப்பேற்றுள்ளது. பஞ்சாபி பாடகர் சித்து மூஸ்வாலா படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிக்கு பழியாக இந்த படுகொலை சம்பவத்தை அரங்கேற்றியதாக கொலையாளிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாபி பாடகர் சித்து மூஸ்வாலா கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் காரில் சென்று கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த படுகொலைக்கு லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல்தான் காரணம் என தெரிய வந்ததை அடுத்து லாரன்ஸை பஞ்சாப் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த கொலையாளிகளுக்கு தற்போது கொல்லப்பட்ட கன்வர் திக் விஜய் சிங் அடைக்கலம் கொடுத்ததாகவும் அவர் லாரன்ஸ் கும்பலுடன் தொடர்பில் இருந்ததாகவும் கூறி தற்பொழுது பழிக்கு பழி கொலையை அரங்கேற்றி இருக்கின்றனர். இது குறித்து சமூக வலைத்தளங்களில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். கொலையாளிகள் யார் என்பது அடையாளம் தெரிய வந்துள்ள நிலையில் அவர்களை பிடிக்க பஞ்சாப் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர்.